ஏன் பிரேக்கப் ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்னு தெரியுமா? பிகாஸ் நம்ம ஒரு பர்சனை லவ் பண்ண ஆரம்பிக்கும் போதே நாம் ஒரு உலகம் ஒன்று கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இவங்க தான் நம்மளோட உலகம், இவங்க தான் நம்மளோட வாழ்க்கை, இவங்க கூட தான் கல்யாணம், இப்படி தான் கல்யாணம் நடக்க போகுது, இப்படி தான் கம்ப்ளீட்லி இவங்க கூட வாழ போகிறோம், இவங்க கூட இத்தனை குழந்தைங்க பேரன் பேத்தின்னு சொல்லி குருவி கூடு கட்டுற மாதிரி 2 வருஷமா 4 வருஷமா 6 வருஷமா நம்மளோட ஃபியூச்சர் இவங்க கூட இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லி கம்ப்ளீட்லி ஒரு வேர்ல்டு ஒன்று கிரியேட் பண்ணிடுவோம் இவங்கள வச்சு. இப்போ இவங்களும் இந்த வேர்ல்டும் தான் நம்மளுடைய கம்ப்ளீட் லைஃப், நம்மளுடைய கம்ப்ளீட் மீனிங் சொல்லி நம்ம 100% பிலீவ் பண்ணுறோம். இப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்க பிரேக்கப் சொல்லிடுறாங்க. இவங்க அந்த உலகம் தான் நம்மளோட கம்ப்ளீட் லைஃப் அண்ட் மீனிங் நம்ம பிலீவ் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க பிரேக்கப் சொன்ன உடனே இப்போ என்ன ஆகும்னா நம்ம லைஃப் வந்து எல்லாமே மொத்தமாக போயிடுச்சு. நம்ம லைஃப் வந்து எதுவுமே கிடையாது, நத்திங். இப்போ வரும் தெரியுமா ஒரு பெயின், இட் ஹிட்ஸ் யூ டு த கோர். அது எந்த அளவுக்கு பெயின் சொல்லவே முடியாது, அவ்வளவு மோசமான பெயின் நம்மளை கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய் பண்ணிடும். சைக்காலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பர்சன் எனக்கு தெரியும் இந்த உலகத்தில் எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் பெயின் இருக்கு. பட் நம்ம ஒரு விஷயத்த லைஃப் அண்ட் மீனிங் நம்ம